அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் லிங்கமூர்த்தியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். உலகத்து உயிர்கள் தன்னை வழிபட்டு உயிர்நிலையினை எய்த வேண்டும் என்ற அன்பின் பெருக்கம் காரணமாக இறைவன் பல திருக்கோயில்களில் தோன்றி அருள்மலையினை பொழிகின்றார். அந்த கோலங்களே மூர்த்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. லிங் என்பதற்கு லயம் என்பது பொருளாகும். கம் என்றால் தோற்றம் என்று பொருள். இவ்வுலகில் தோன்றும் உயிர்களுக்கு காரணமாக இருப்பவர் சிவபெருமான். அந்த உயிர்கள் தன்னிடமே லயித்து உயர்நிலையினை அடைவதற்கு அருள் புரிபவரும் அதே சிவபெருமான் தான். தோற்றுவிப்பவரும் அவரே. தோன்றிய உயிர்கள் லட்சியத்தினை அடைய துணை நிற்பவரும் அவரே. இந்த தத்துவத்தினை உணர்த்தியவராய் எழுந்தருளி இருப்பவரே லிங்க மூர்த்தி ஆவார். தாயும் தந்தையும் குழந்தை உருவாவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அந்த குழந்தையை பாலூட்டி சீரூட்டி தாயானவர் வளர்க்கிறார். அதற்கு தேவைப்படும் சாதனங்கள் எல்லாம் தந்தையால் கிடைக்கப் பெறுகின்றன. இதற்கு இடையில் அந்த குழந்தைக்கு எந்தவித நோயும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாயானவர் தன் உணவில் மிகுந்த கட்டுப்பாட்டினை மேற்கொள்கிறார். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தையானது தாயின் மாறுபட்ட உணவுகளால் பாதிக்கக்கூடும் அல்லவா? அதனை கருத்தில் கொண்டு அந்த தாயானவர் தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஓரங்கட்டிவிட்டு குழந்தைக்கு அனுகூலமான உணவுகளையே தனக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். குழந்தையானது ஆரோக்கியமான சூழ்நிலையில் வளர்கிறது. பள்ளி பருவம் வந்ததும் தந்தையானவர் அந்த சிறுவனை பாடசாலையில் சேர்க்கிறார். அதன் காரணமாக அந்த சிறுவன் ஆசிரியர் பெருமக்களின் துணையுடன் கல்வியினை கற்று தேர்கிறார். தெளிந்த நீர்தான் நமது ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியது. சேரும் சகதியும் கலந்த நீர்னால் நம்முடைய ஆரோக்கியம் பாதிக்கும் தானே. அதுபோன்ற ஒரு சூழல் அவனுடைய கல்வியின் சிறப்பு ஏற்றாற்போர் ஒரு வேலை வாய்ப்பினையும் அவர் பெறுகிறார். குழந்தையை பெற்றெடுத்து அந்த தாய் தந்தை பெற்றோரோடு தங்களின் கடமை முடிந்துவிட்டது என்று கருதியிருந்தால் அந்த குழந்தை இத்தகைய உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டும். அதேபோல் உலகத்து உயிர்கள் எல்லாம் அம்மையாகவும் அப்பனாகவும் அருள் புரியும் அந்த அம்மையப்பன் கருணை கடலாகிய சிவபெருமான் நம்மையெல்லாம் தோற்றுவிப்பதோடு நின்று விடுவதில்லை. நம்முடைய லட்சியம் நிறைவேறுவதற்கான அவர் இறுதி வரை உறுதுணையாக இருக்கிறார். சாதாரண மானிய வடிவம் தாங்கி தாயும் தந்தையும் அந்த பிள்ளையின் லட்சியத்திற்காக துணை நிற்பது போல இந்த மண்ணுலகில் அவர்கள் லட்சியமாக கருதுவது நல்ல உத்தியோகம் ஒன்றில் சேர்ந்து திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை போன்று. ஆனால் எம்பெருமானோ பரமேஸ்வரன் இந்த சாதாரண லட்சியத்தை அடைய செய்வதோடு நின்று விடுவதில்லை. இவை எல்லாவற்றுக்கும் மேலான லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்பதே அவர் விருப்பமாகும். இதனை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சிவாலயங்களுக்கு செல்கிறோம். மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் முக்கன் பரமன் அங்கே லிங்க மூர்த்தியாக நமக்கு காட்சி தருகிறார். நாம் அவர் முன்னே நின்று வணங்குகிறோம். அவரிடம் நாம் வேண்டுவது என்ன? செல்வம் வேண்டும், வேலை வேண்டும், புகழ் வேண்டும், திருமணம் நல்ல முறையில் முடிய வேண்டும், பிள்ளை வரம் வேண்டும், நோய் நொடிகள் வேண்டும் என்று வேண்டுகிறோம். இதைதான் வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்று அவரிடம் கேட்கிறோம். லிங்கமூர்த்தியாக வீட்டிற்கும் அந்த சர்வேஸ்வரன் நமக்கு விலை மதிப்பற்ற மாணிக்கங்களை தருவதற்காக தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் வெறும் கண்ணாடி துண்டுகளை தரும்படி அவரிடம் வேண்டிக் கொள்கிறோம். வைர வைடூரங்களை நமக்கு அளிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். ஆனால் நாமோ கூழாங்கற்களை கொடுத்தால் போதும் என்று வேண்டி நிற்கிறோம். இதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. அப்படியென்றால் நாம் கேட்கும் செல்வம் புகழ் போன்றவற்றை அவர் அளிக்க மாட்டாரா என்ற வினா எழலாம். கண்டிப்பாக நமக்கு தகுதியின் அடிப்படையில் அதனை அவர் நமக்கு தருவார். ஆனால் நம்முடைய உண்மையான லட்சியம் அதுவல்ல. செல்வம் நிலையற்றது, புகழும் நிலையற்றது, நம்முடைய உறவு முறைகளும் நிலையற்றது. அப்படி என்றால் நிலையானது என்று அழியாது என்று இந்த உலகில் ஒன்று உண்டு என்றால் அது என்ன? இறைவனை அடைவதற்காகவே இந்த மானிட பிறவியை நாம் எடுத்துள்ளோம். இறைவனுடன் கலப்பதற்கே நமக்கு இந்த உடலானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் அடைவதற்கு நம்முடைய ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஒருவேளை ஆசையற்ற நிலையில் பற்றற்ற நிலையில் இறைவனே எனக்கு போதும் என்ற நிலையில் நாம் அடைந்தோமானால், நம்முடைய புண்ணிய கணக்குகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டோமானால் நாம் இறைவனை அடையலாம். இறைவனை அடைவதற்காகவே இந்த மானிட பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டது. இதையே ஔவையார் அவர்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று தம் பாட்டில் விளக்குவார்கள். எனவே நாம் அனைவரும் சிவபெருமானை அடைய வேண்டும், அவரின் பாதத்தை சரணடைய வேண்டும் என்பதே நம் வாழ்க்கையின் இறுதி லட்சியமாக
லட்சியமாக வைத்து அதற்காக நாம் போராடுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.